பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்கிற தலைப்பில் உங்களுடனே கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஏசப்பா இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தபோது அவர் தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் சத்தியத்தை போதித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை தேடி வந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவருமாகவும் இருந்தார். அவர்களை பார்த்து மனதுருகுகிற தேவனுமாகவும் இருந்தார். நம்ம எல்லோருக்கும் இது தெரியும். இந்த நாட்களிலும் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரையே பின்பற்றி அவரையே சார்ந்து எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பின்வாங்காமல் நீங்கள் அவரையே பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒருவேளை என்னுடைய உலக வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஒரு வறட்சி போல எல்லா இடத்திலும் காணப்படுகிறது என்று நினைத்து ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் இந்த நாளில் ஏங்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்திலிருந்து அக்ஷாள் என்கிற ஒரு பெண்ணின் கதையிலிருந்து அவள் எப்படி தன்னுடைய ஒரு வறட்சியான சூழ்நிலையிலே எப்படி தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள், அவளை போல நாமும் எப்படி நம்மளுடைய தகப்பன் பரம தகப்பனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து நான் உங்களுடனே கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. இந்த அக்ஷாவை பார்க்கும்போது வேதம் 4 வசனங்களில் மாத்திரமே அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் யோசுவா 15வது அதிகாரம் 16வது வசனம் 16வது வசனங்களில் இருந்து 19வது வசனங்கள் வரைக்கும், அதே ஸ்டோரி மறுபடியும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12லிருந்து 15வது வசனங்களிலும் அக்ஷாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இவரை பற்றி இந்த வசனங்களை பற்றி நீங்கள் வாசித்து பாருங்கள். இவரை பற்றி தியானிப்பதற்கு முன்பாக என்னுடைய ஒரு சிறு சாட்சி. எத்தனையோ தடவை நான் யோசுவா நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசித்திருக்கிறேன். அது வாசிக்கும் போதெல்லாம் அங்க இருக்கிற பெரிய பெரிய ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ், யோசுவா, சிம்சோன், தெபோராள் என்ற பெரிய ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ் மாத்திரமே என்னுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் நான் ஒரு கர்த்தரிடத்துல என் இருதயத்திலே பேசிவிட்டு நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே எதார்ச்சியாக கர்த்தர் எனக்கு இந்த அக்ஷாள் கேரக்டர்ஸை என்னுடைய கண்களிலே காட்டினார். நான் அக்ஷாவை பற்றி தியானித்த பிறகு இப்படியாக நானும் இவளை போல ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பிரியமானவர்களை, அதையே நான் உங்களுடனே கூட இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக, என்னோடு கூட இருந்து உங்களோடு கூட பேசுவாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது இந்த அக்ஷாவை பற்றி பார்க்கும்போது இவள் வேற யாரும் கிடையாது. ஏசப்பா தேவன் கானான் தேசத்தை வாக்கு கொடுக்கிற, இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கிறார். மோசே அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று வேவு பார்க்க இஸ்ரவேல் புத்திரரில் 12 தலைவர்களை 12 மனிதர்களை அவர் வேவு பார்க்க அவர் அந்த கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். இதை நீங்கள் எண்ணாகமம் 13வது அதிகாரம் 27லிருந்து 30வது வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்கள். சோ இவர் அந்த 12 பேரை கானான் தேசத்துக்குள்ளே வேவு பார்க்க அனுப்புகிறார். அதுல 10 பேர் திரும்ப வந்து, நீங்க அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய குடிகள் பலவான்கள் என்று ஒரு அவிசுவாசமான செய்தியை ஜனங்களுக்குள்ளே அவர்கள் பரப்புகிறார்கள். ஆனால் மற்ற 2 பேர், ஒன்று யோசுவா, இன்னொருவர் காலேப், இந்த 2 பேரும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் பலவான்கள் தான், ஆனாலும் நாம் அவர்களை எளிதாக ஜெயித்து கொள்ள முடியும் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையை அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். சோ அப்படி நற்செய்தி கொண்டு வந்த இந்த 2 பேரில் ஒருவரான காலேப்பின் மகள் தான் இந்த அக்ஷாள் என்பவள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யோசுவா 14வது அதிகாரம் இல்லைன்னா அதற்கு பிறகு வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே பிடித்த தேசங்களை யோசுவா இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். நாம் யோசுவா 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அவருக்கு எபிரோன் என்கிற மலை தேசம் சுதந்திரமாக கிடைக்கிறது. அதற்கு பிறகு ஒரு நாள் காலேப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறார். என்னவென்றால், கீரியாத் செப்பீர் அப்படி என்கிற ஒரு தேசத்தை பிடிக்கிறவனுக்கு என்னுடைய மகள் அக்ஷாவை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று. அப்பொழுது காலேப்பின் சகோதரனின் மகனாகிய ஒத்னியேல் என்பவரும் அந்த தேசத்தை காலேபுக்கு பிடித்து கொடுக்கிறார்.
இந்த ஒத்னியேலை நீங்கள் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் மூலமாய் வழி நடத்தும் போது முதல் நியாயாதிபதியாக இந்த ஒத்னியேல் வருகிறார் பிரியமானவர்களே. சோ இவர் ஒரு தேவ மனிதர். இப்பொழுது காலேபும் தான் வாக்கு பண்ணினபடியே தன்னுடைய மகள் அக்ஷாவை ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அக்ஷாவும் தன்னுடைய கணவன் வீட்டிற்கு போவதற்காக ஒரு கழுதையின் மேல் ஏறி அவரும் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் ஏறினவள், நாங்க இங்க இந்த யோசுவா 15வது அதிகாரம் 16, 18, 19 வாசிப்பீர்களானால், அவள் அந்த கழுதையிலே இருந்து இறங்கி தன்னுடைய தகப்பனை நோக்கி போகிறாள். ஏன் அந்த கழுதையிலிருந்து அவள் தகப்பனை நோக்கி போகிறாள் என்று பார்ப்போமானால், காலேபு கேட்கிறாள், உனக்கு என்ன வேண்டும் என்று. அக்ஷாலும் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய வழக்கத்திலும் இருக்கிறது, ஒரு பெண் திருமணம் முடிந்து தன்னுடைய கணவருடைய வீட்டிற்கு போகும்போது இன்னும் டவுரி சிஸ்டம் சில இடங்களில் இருக்கிறது, சீர்வரிசை கிஃப்ட் என்று நாம் கொடுக்கிறோம். அதே போலதான் இங்கே காலேபும் தன்னுடைய மகள் அக்ஷாவுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கிறார், ஒரு பரிசு கொடுக்கிறார், ஒரு நிலத்தை பரிசாக கொடுக்கிறார். வேதத்துல 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கும் போது, காலேபுக்கு நிறைய ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள், மற்ற பெண் பிள்ளைகள் இருந்ததாக தெரியவில்லை. அக்ஷால் மாத்திரமே ஒரு பெண் பிள்ளையாக இருந்திருக்கிறாள் என்பது தெரிய வருகிறது. அவருக்கு மலை தேசங்கள், செழிப்பான தேசங்களை சுதந்திரமாக அவர் பெற்றுக்கொண்டார். இப்போது கீரியாத் செப்பீரையும் ஒத்னியேல் என்பவர் பிடித்து கொடுக்கிறார். தன்னுடைய ஒரே மகள் இன்னொரு வீட்டுக்கு போகிறார், அவர் ஒரு நிலத்தை பரிசாக கொடுக்கிறார். அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், அது ஒரு வறட்சியான நிலம், பிரியமானவர்களே, தண்ணீர் இல்லாத நிலம். இந்த நிலத்தை வைத்து அவள் எப்படி பயிர் செய்ய முடியும்? சோ இந்த காரணத்தினால்தான் அக்ஷால் தன்னுடைய வறட்சியான சூழ்நிலையை புரிந்து கொண்டு கழுதையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய தகப்பனை நோக்கி பார்த்து கேட்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையும் அக்ஷாலை போல இருக்குமே ஆனால், எல்லாம் இருக்கிறது ஆனாலும் அதில் ஒரு வறட்சி இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால், எனக்கு படிப்பு இருக்கிறது, அந்த படிப்பிற்கு தேவையான தகுதியான வேலை இல்லை, வேலை இருக்கிறது ஆனால் அந்த வேலையிலே ஒரு ப்ரமோஷன் இல்லை, அதிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என குடும்பம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, எங்களை கவனிப்பதற்கு பிள்ளைகள் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால், பிரியமானவர்களே, இந்த நாளில் அக்ஷாவை போல நீங்களும் இறங்கி உங்கள் பரம தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் சொல்லுங்கள், பிரியமானவர்களே, எனக்கு வறட்சியாக இருக்கிறது, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று. காலேபு தன் மகள் கேட்ட உடனே எந்த ஒரு மறுபேச்சும் பேசாமல் அவள் ஒரு நிலத்தை ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை மாத்திரமே கேட்டார். ஆனால் அவர் கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் 19வது வசனத்தில். ஒரு உலக தகப்பனே தன்னுடைய மகள் தன்னுடைய பிள்ளை கேட்டதற்கு அவள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்தார் என்றால், நம்மளுடைய பரம தகப்பன் ஐஸ்வர்ய சம்பனர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே, இந்த அக்ஷாவுடைய கேரக்டர்ஸ் என்ன, தன்னுடைய வறட்சியான சூழ்நிலையை புரிந்து கொண்டவள் எப்படி தன்னுடைய தகப்பனை அணுகினாள், நாமும் எப்படி கர்த்தரிடத்தில் அதை போய் கேட்பது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த அக்ஷாவை பார்க்கும்போது தன்னுடைய சிறு வயதில் இருந்தே தன்னுடைய தகப்பனுடைய விசுவாசத்தை பார்த்து வளர்ந்த ஒரு பெண் இன்றைக்கு ஒரு தேவ மனிதனை தகப்பனுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் திருமணம் முடிக்கிறார். இவளும் கண்டிப்பாக தேவனுக்கு பயந்த கீழ்ப்படிதலுள்ள ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். அவளுக்கு கிடைத்த நிலத்தை அதிலே வறட்சி என்பதை அவள் கண்டுகொண்டாள். பிரியமானவர்களே, அந்த வறட்சியிலேயே அவள் வாழ வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. இதற்கு தீர்வு யாரிடத்தில் போய் கேட்டால் இதற்கு கிடைக்கும் என்பதை அவள் அதில் தெளிவாய் இருந்தாள். வரலாறு சொல்லுகிறது, அந்த கால இஸ்ரவேல் தேசத்தில் நல்ல செழிப்பான நிலங்களை ஆண் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார்கள் என்று. ஒருவேளை அப்படியா இருக்குமேயானால் இவள் அந்த சட்டம் வழக்கம் இதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை, யார் என்ன சொல்வார்கள் என்று அஞ்சவும் இல்லை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் காலேப் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை என்பது மாத்திரமே, இவரிடத்தில் போனால் எனக்கு கிடைக்கும் என்கிறதில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்தால். பிரியமானவர்களே, ஆமென்.
அடுத்து இறங்கி போனவள் காலேபின் இடத்தில் போய் அவள் சண்டை போடவில்லை, முறுமுறுக்கவில்லை, புலம்பவில்லை. நிறைய செழிப்பான நிலங்களை வைத்திருக்கிறீரே, என் கணவர் இப்பொழுது கீரியாத் செப்பீரையும் பிடித்து கொடுத்தாரே, பின்ன ஏன் எனக்கு வறட்சியான நிலங்களை தந்தீர் என்று அவள் சண்டை போடவில்லை. மாறாக தன்னை தாழ்த்துகிறாள். இங்கே அவளுக்கு ஏற்கனவே கிடைத்த அந்த நிலத்திற்காய் நன்றி செலுத்துகிறாள். அதற்கு பிறகு தன்னுடைய சூழ்நிலை, அந்த அதுல என்ன சூழ்நிலை இருக்கிறது என்பதை விவரித்து சொல்லி தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த நிலத்திற்காக நன்றி, ஆனாலும் அதில் வறட்சி. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் என்று கேட்டாள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்களும் ஒரு வறட்சியான சூழலில் போய்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அதிலே செட்டிலாகி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பிரியமானவர்களே, ரோமர் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரரும் ஆமே என்று. ஆமே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, நீங்கள் சுதந்திரிக்கிறவர்கள். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல. கர்த்தர் அருளக்கூடிய ஆசீர்வாதத்தை, நீங்கள் பிள்ளைகளானால் அவர் அருளுகிற ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்திலே போய் தைரியமாய் கேளுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற காரியத்திற்காக நன்றி சொல்லுங்கள். இது என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் எனக்கு வறட்சியாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் கண்டிப்பாக அதை தரும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் எல்லோரும் யோசிக்கலாம், ஒரு நிலத்தை கொடுத்த தகப்பனுக்கு ஏற்கனவே நம்ம கையில ஆல்ரெடி கிடைத்த ஒரு பரிசு, ஆனால் அதுல ஒரு ஆசீர்வாதத்தையும் அப்பொழுதே சேர்த்தே கர்த்தர் தந்திருக்கலாமே என்று. இங்கே காலத்தை பார்க்கும்போது தன்னுடைய ஒரே மகள், அவளுக்கு ஒரு நிலத்தை பரிசாக கொடுக்கிறோம், அது வறட்சியான நிலம், தண்ணீர் இல்லாத நிலம் என்று காலேபுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இதை வைத்து தன்னுடைய மகள் கஷ்டப்படுவாள் என்பதும் அவருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். பிரியமான, அவள் இறங்கி வரும்போது அவள் கேட்பதற்கு முன்னரே காலேப் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. இந்த நாளிலும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறட்சி கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஆனா பிரியமானவர்களே, சில சமயங்களில் நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் பிளஸிங், ஸ்பெஷல் ஃபேவரை நம்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு இறங்கி போய் அவரிடத்தில் நம்மளுடைய வாயை திறந்து அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பிளஸிங்கை பெற போகிறீர்கள். இன்னொரு உதாரணத்திற்கு இன்னொரு கதையை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் மார்க் 10வது அதிகாரம் 46 52வது வசனங்களை படிப்பீர்களானால், அங்கே பர்திமேயு என்கிற ஒரு குருடன் எரிகோவிலே வழி அருகே இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஏசப்பாவும் எரிகோவுக்கு வருகிறார். இவன் இயேசு எரிகோவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார். அங்கே இருந்த அநேகர் இவன் பேசக்கூடாதபடிக்கு அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. மாறாக முன்னிலும் அதிகமாக அவரை நோக்கி கூப்பிடுகிறான். இந்த இடத்துல ஏசப்பாவுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அவன் எதற்காக கூப்பிடுகிறான், அவனுடைய தேவை என்ன என்று. ஆனால் ஏசப்பா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. சுற்றிலும் இருந்தவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததனால் ஒருவேளை பணத்திற்காக இயேசுவை கூப்பிடுகிறானோ என்று. ஆனால் இந்த மனிதன் அதிலும் மேலான ஒரு ஸ்பெஷல் பிளஸிங்காக தேவனை கூப்பிட்டான். பிரியமானவர்களே, கண்கள் இருக்கிறது ஆனால் பார்வை இல்லை. நான் பார்வையடைய வேண்டும் கர்த்தாவே என்றார். ஏசப்பாவும் உடனே நீ பார்வையடைவா என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அதற்கு பிறகு அவன் பார்வையடைகிறான். இன்று நாளிலும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே செட்டிலாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய சமூகத்திலே போய் கர்த்தர் சமீபமாய் இருக்கும்போது அதிகமாக கூப்பிட்டு உங்களுடைய விசுவாசத்தினாலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பரம தகப்பனிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள், இது எனக்கு வறட்சியாக இருக்கிறது, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு ஸ்பெஷல் பிளஸிங், ஒரு ஸ்பெஷல் ஃபேவர் எனக்கு தாரும் என்று அவரிடத்திலே கேளுங்கள். பிரியமானவர்களே, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள், இதை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சாட்சியாக எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காலம் வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக.
கடைசியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமேன். ஆமேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த இடத்திலே அவருடைய வாழ்க்கையிலே வறட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலே கர்த்தாவே அவருடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக ஆண்டவரே. வறட்சி மாறுவதாகப்பா. ஒரு உலக தகப்பனே தன்னுடைய மகள் கேட்டதற்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கர்த்தாவே நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தது போல தேவாதி தேவனை கர்த்தாவே உண்மையே பின்பற்றி வந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வறட்சி மாறுவதாகப்பா. அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர்களுக்கு செய்யுங்கப்பா. கர்த்தாவே நீங்கள் அப்படியாக செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. துதிக மகிமையாமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஹல்லேலூயா.